வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 23rd July 2024 டெய்லி கரண்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனலைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் த எம்பவர்மெண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் சைன் 72 MOIs வித் பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்டார்ட் அப். ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் த எம்பவர்மெண்ட் ஆஃப் த பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ வந்துட்டு மாற்றுத்திறனான பர்சனை வந்துட்டு அவங்களோட சோசியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் அவங்கள வந்து எஜுகேஷனாக வந்துட்டு இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்துட்டு 72 MOIs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கூட இவங்கன்னு பார்த்தீங்கன்னா 72 பிரைவேட் அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட இவங்க வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா அவங்களுக்கான ஸ்டடீஸ் அண்ட் வந்துட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாமே இது கூட கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு வந்துட்டு டிபார்ட்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் யார் முன்னிலையில இந்த சைன்ன்றது நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் வீரேந்தர் குமார் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் BL வர்மா முன்னிலையில தான் இந்த ஒரு சிக்னேச்சர் சைன் பண்ணப்பட்டிருக்குது. சோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா over 2.2 crore artisan enrolled under the PM விஸ்வேஸ்வரா ஸ்கீம் so far. உங்களுக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் ஜெயந்தி சௌத்ரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரீசெண்டா உங்களுக்கு வந்துட்டு PM விஸ்வேஸ்வரா ஸ்கீம்ல வந்துட்டு எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்கன்ற ரிப்போர்ட் வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.28 lakh ஆர்டிசன்றது உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல வரைக்கும் என்ரோல் பண்ணிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் பண்ணது பாத்தீங்கன்னா 13,94,000 பேர் வந்துட்டு பெனிஃபிஷியர் இதில் அடைஞ்சிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணி இதனால பயனடைஞ்சவங்க. சோ இதுல டோட்டலா 5,42,000 வந்துட்டு 222 உமன்ஸ்ன்றது டோட்டலா இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா யார் இந்த ரிப்போர்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆன ஜெயந்தி சௌத்ரி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் சர்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா ஸ்டேட் வைஸ் சர்டிபிகேஷன்ல கர்நாடகா ஸ்டேட் தான் வந்து அதிகமான சர்டிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இருக்காங்க அண்ட் அதுக்கபடியா வந்துட்டு குஜராத் ஸ்டேட்ன்றது இருக்காங்க. சோ ஃபீமேல் சர்டிபிகேஷன்ல மேக்ஸிமம் வந்து கர்நாடகா இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி குஜராத் அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் குஜராத் இருந்து ஃபீமேல் சர்டிபிகேஷன் அடிப்படையில் வராங்க. சோ அந்த PM விஸ்வேஸ்வரா ஸ்கீம். சோ வாட் இஸ் PM விஸ்வேஸ்வரா ஸ்கீம்? சோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை எதுக்காண்டி லான்ச் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிசன் வந்து டெவலப் பண்ணும். சோ அவரோட ஸ்கில் வந்து டெவலப் பண்ணி வெளி உலகத்துக்கு வந்து டெவலப் பண்ணணும்காண்டி தான் இந்த ஒரு ஸ்கீம் எடுத்து கொண்டு வந்தாங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஆர்டிசன் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன். சோ வந்துட்டு ஆர்டிசன்றது உங்களுக்கே தெரிஞ்சும் ஒரு சிலையை உருவாக்குறவரோ இல்ல வந்துட்டு ஏதோ கிராஃப்ட் பண்றவோ. சோ ட்ரெடிஷனலா அந்த கிராஃப்டும் ஆர்டிசனா பண்றவங்க. சோ அவங்கள வந்துட்டு எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பினான்சியலாவும் அவங்களுக்கு டெக்னிக்கலாவும் சப்போர்ட் பண்றது மூலமா அவங்க வந்துட்டு அவங்களோட பொருளாதாரன்றது டெவலப் ஆகும். அதுக்காண்டி தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து மெயினா கொண்டு வந்தாங்க. சோ இது மூலமா வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்துட்டு டொமஸ்டிக் அண்ட் குளோபல் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றது வந்துட்டு இந்த ஸ்டெப் மூலமா பண்ணுவாங்க. சோ அதுல எலிஜிபிலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஆக்குபேஷனா பிளாக் ஸ்மித், கோல்ட் ஸ்மித், போட்ரி, கார்பென்ட்ரி, ஸ்கல்ப்டிங். சோ இந்த அடிப்படையில் வர வந்துட்டு ஆர்டிசன் அண்ட் வந்துட்டு இவங்கள வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் பினான்சியல் சப்போர்ட் கொடுத்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு வெளியே உலகத்துக்கு எடுத்து காமிப்பாங்க. சோ இந்த ஸ்கீம்ல என்னென்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரெகக்னைசேஷன் சர்டிபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி லைக் வந்துட்டு நீங்க வந்து ஒரு நல்ல வந்துட்டு ஆர்டிஸ்டா இருக்கீங்க. சோ அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கறது அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கில் அண்ட் அப்கிரேடேஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கறது, டூல் கிட் ப்ரொவைட் பண்றது. சோ ஆர்டிஸ்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் டூல் வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த சிலையை செதுக்கிறதுக்கு ஒரு டூல்ன்றது முக்கியம். சோ அதுக்கான ஃபண்ட் வந்து கொடுக்கறது அண்ட் வந்து கொலட்ரல் ஃப்ரீ கிரெடிட் சப்போர்ட் கொடுக்கறது அண்ட் இன்சென்டிவ் ஃபார் த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அண்ட் மார்க்கெட் சப்போர்ட் வந்து கொடுக்கறது. சோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்கீம்ல வந்து ஆர்டிசன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சோஷியல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி டு அப்சர்வ் சீக்ஸா சட்பகா ஃப்ரம் மண்டே. சோ நம்மளோட இப்போ வந்துட்டு கமிங் மண்டேல இருந்து 28 ஜூலைல இருந்து உங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன் லிட்ரஸி வந்து என்ன வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா சீக்ஸா சப்தகான்ற கேம்பெயின் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்துட்டு இந்த கேம்பெயின் மூலமா என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வரப்போகுது. சோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருது. சோ எஜுகேஷன் புக்குக்கான அந்த சிலபஸை மாத்துறது அண்ட் வந்துட்டு படிக்கிற மெத்தடாலஜியில மாத்துறது. சோ இந்த மாதிரி வேரியஸான ஃபியூச்சர் பிளான்ஸோட வந்திருக்காங்க எஜுகேஷன் பிளான்ல பாலிசி பிளான்ல 2020. சோ இதை வந்துட்டு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இவங்களுக்கு தான் இந்த ஒரு பாலிசியை பத்தி எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த ஒரு கேம்பெயின் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரேசி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கான இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் காண்டி தான் இந்த ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேம்பெயின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்ஸா சப்தகா.
ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். ஐவரி கோஸ்ட் ஜாயின்ஸ் 1992 யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன் அஹெட் ஆஃப் கீ மீட்டிங்ஸ். ஸோ நம்ம ஐவரி கோஸ்ட்ன்ற கண்ட்ரி வந்துட்டு இந்த 1992 யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன்ல பார்த்தீங்கன்னா 53வது பார்ட்டியா வந்துட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் கன்வென்ஷன்ல இவங்க வந்துட்டு 53வது மெம்பரா வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து டோட்டலா 10th ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டு ஜாயின். ஸோ இந்த ஐவரி கோஸ்ட் ஜாயின் பண்றது மூலமா இந்த வாட்டர் கன்வென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 10th ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை இவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன்ல டோட்டலாக 4 லார்ஜஸ்ட் எக்கனாமிக் வெஸ்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா, கஹானா, செங்கல் அண்ட் ஐவரி கோஸ்ட் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 more ஆப்பிரிக்கன் நேஷன் வந்துட்டு லிஸ்ட்ல இருக்காங்க ஜாயின் பண்றதுக்கு. யாரான்னு பார்த்தீங்கன்னா செரியன் லோமன், லாம்பியா, ஜிம்பாவே வந்துட்டு லிஸ்ட்ல இருக்காங்க ஜாயின் ஆகிறதுக்கு உங்களுக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் ரிசோர்சஸ் இன் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த வாட்டர் கன்வென்ஷனா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அந்த பார்டர்ஸ் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு பார்டருக்கும் வந்துட்டு ஒரு வாட்டர்ன்றது சில கண்ட்ரில பார்டர் இருக்கும். ஸோ அதை எப்படி கன்சர்வ் பண்றது, ஸோ இந்த 2 கண்ட்ரிக்கு எப்படி சரிசமமா பிரிச்சு தரதை பத்தி தான் இந்த ஒரு மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து மெம்பரா வந்துட்டு இப்போ வந்து ஐவரி கோஸ்ட் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ 63 இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பவுண்டரி பேசின் பார்த்தீங்கன்னா 62% வந்து ஆப்பிரிக்கன் ஏரியால தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் பண்றது தான் இந்த ஒரு கன்வென்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இது எப்போ உருவாக்கினாங்க பார்த்தீங்கன்னா வாஸ் அடாப்டட் இன் த ஹெல்சிங்கி ஃபின்லாண்ட்ல 17th March 1992 தான் இந்த ஒரு கன்வென்ஷன் வந்து யுனைடெட் நேஷன் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் அண்ட் பார்ட்டிஸ் டு ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் மிட்டிகேட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆன் த வாட்டர் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அக்ராஸ் பார்டர்ஸ். ஸோ அந்த மெம்பர் கண்ட்ரில இருக்கிற பார்டர்ஸ் ஏரியால இருக்கிற வாட்டரை வந்து ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு கன்வென்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஐவரி கோஸ்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அல்சானா ஓட்டோரா அண்ட் கேபிட்டல் வந்து யோமோசுகுரான்னு வந்து அந்த கண்ட்ரியோட கேபிட்டலா இருக்குது. கரன்சி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கன் CFA பிரான்ஸ் தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட கரன்சியா இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் நியூஸ். GDP growth project 6.5% to 7% in the economical survey. RBI expects inflation to be 4.5% in the current financial year. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண எக்கனாமிக்கல் சர்வேல பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ரியல் டொமஸ்டிக் அதாவது GDP growth வந்து எவ்வளவு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் 24-25ல 6.5%ல 7% போகுன்றது எக்கனாமி நம்மளோட இந்தியா சர்வே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தானே நம்மளோட பட்ஜெட் செஷன் நடக்க போகுது. ஸோ அந்த பட்ஜெட் செஷன் முன்னாடி தான் வந்துட்டு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இல்லை இன்ஃப்ளேஷன் ரேட்ல RBI எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் 25ல வந்து 4.5% போகும் அண்ட் ஃபினான்சியல் 26ல 4.1% இருக்குன்றது வந்து RBI தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ IMF வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2024ல 4.6 அண்ட் 2025ல பார்த்தீங்கன்னா 4.2 வந்துட்டு IMF தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். BCCI டு ப்ரொவைட் 8.5 crores டு த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஃபார் த பாரிஸ் ஒலிம்பிக். ஸோ இப்போ 2024க்கான பாரிஸ் ஒலிம்பிக் ஜூலை 2026 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது எங்க நடக்குதுன்னா பாரிஸ்ல நடக்குது. ஸோ இந்த ஒலிம்பிக்கான சப்போர்ட்டிங் அமௌண்டா வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு வந்துட்டு நம்மளோட BCCI நம்மளோட கிரிக்கெட் போர்டா இருக்காங்களா உங்களுக்கு BCCI வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் தந்திருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா 8.5 crores rupees வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு இவங்க வந்துட்டு சப்போர்ட்டிங் அமௌண்டா வந்து தந்திருக்காங்க. ஸோ இதுக்காண்டி உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட மனுஷியா மாண்டேவே ஸோ வந்துட்டு நம்மளோட யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்க மனுஷியா மாண்டே வந்துட்டு BCCI வந்து பாராட்டி இருக்காங்க. இவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு கொடுத்து ஒலிம்பிக் பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்காண்டி உங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ இந்த இந்தியன் கான்டிஜென்ட் வந்து டோட்டலா எவ்வளவு பேர் வந்து பங்கெடுத்துக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ல 117 அத்லெட்ஸ் வந்து பங்கெடுத்துக்க போறாங்க. 70 males அண்ட் 47 females உங்களுக்கு. ஸோ டோட்டலா 140 சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ன்றது போக போறாங்க. ஸோ BCCIயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ரோகர் பென்னி அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பைல இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா December 1928ல நம்மளோட BCCI வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா யுகி பாம்ப்ரை பேக்ஸ் த 2024 ஸ்விஸ் ஓபன் கேஸ்டி டென்னிஸ் டபுள் டைட்டில். ஸோ ரீசெண்டா வந்த ஸ்விஸ் ஓபன் கேஸ்டி டபுள் டென்னிஸ் டைட்டில் நம்ம இந்தியன் டென்னிஸ் பிளேயரான யுகி பாம்ப்ரை வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ஓல்விட்டா பிரான்ஸ் கூட தான் இவர் கூட தான் பார்ட்னர்ஷிப் போட்டு இவர் வந்து 2024 ஸ்விஸ் ஓபன் டபுள் டைட்டில் வந்துட்டு இவர் வந்து வின் பண்ணிருக்காரு. இது வந்துட்டு ஸ்விஸ் ஓபனோட 56வது டோர்னமெண்ட். ஸோ வந்துட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த டோர்னமெண்ட் 1915 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்விஸ் ஓபனோட 56வது எடிஷன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பஸ்திரி வின் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 டைட்டில் இந்த ஹங்கேரியன் GP. நம்மளோட ஆஸ்திரேலியன் டிரைவரான ஆஸ்கர் பஸ்திரின்றவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 டைட்டில் அவரோட இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 டைட்டில் வின் பண்ணாரு. எந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸ் டோர்னமெண்ட் தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா 1 ரேசிங்ல வந்து வின் பண்றாரு. இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்ததுன்னா ஆஸ்திரேலியா கண்ட்ரியை சேர்ந்த இவர் உங்களுக்கு. So நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மண்டோலா மெர்கோ டு பி த ஹெட் கோச் ஆஃப் த இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீம். ஸோ இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு வந்துட்டு இப்போ யாரை வந்துட்டு ஹெட்டா போட்டிருக்காங்க, ஹெட் கோச்சா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் மனோலா மெர்குசி ஸ்பெயினை சேர்ந்த இவர் தான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு ஹெட்டா வந்து போட்டிருக்காங்க. இவரை யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பொசிஷனுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா ஆக்ரோ ஸ்டாமிக் என்றவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் வந்து வராரு. இப்போ வந்துட்டு இந்த மேங்க்ரோ மோரிஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த ஹெட் கோச்சா இருந்தாரு பாத்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் லீக்ல கோவா டீமுக்கு வந்துட்டு இவர் வந்து ஹெட் கோச்சா இருந்திருக்காரு உங்களுக்கு. சோ நமக்கு ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து கல்யாணி சகுபாய் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்குது. ஃபவுண்டட் இயர் பாத்தீங்கன்னா 23 ஜூன் 1937ல இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டென்னிஸ் லெஜெண்டரி லெண்டர் பவுல்ஸ் அண்ட் விஜய் அமரத்ஜி இன்டக்டட் இன் த இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம். ஸோ நம்ம இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் வந்து எல்லா வருஷமும் தருவாங்க. ஸோ வந்துட்டு டென்னிஸ்ல ஹையஸ்ட் லெவல்ல வந்து அச்சீவ் பண்றவங்களுக்கு தான் இந்த ஒரு இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் தருது உங்களுக்கு. ஸோ இந்தியாவில் இப்போ வந்து 2 பிளேயருக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்னிஸ் ஸ்டாரான லெண்டர் பவுல்ஸ் வந்து விஜய் அமரத்ஜி வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெக்கார்டுன்றது பார்த்தீங்கன்னா லிண்டர் பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு 18 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடலும் வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கெரியர்ல டென்னிஸ்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ணதுக்காண்டி இவங்க வந்து லெண்டர் போல்ஸுக்கு தந்திருக்காங்க. அண்ட் விஜய் அமிர்தஜி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு இந்தியன் டென்னிஸ் குளோபல் லெவலில் வந்துட்டு இவர் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோமோட்டிங் டென்னிஸ் இன் ஏஷியா அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டென்னிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்காண்டி இவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்காண்டி இவருக்கும் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஹால் ஆஃப் ஃபேம்ல இவருக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். INS Teg receives the 8 Indians from the capacity oil tank near Oman. ஸோ ஓமனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட 16 இந்தியன் க்ரூஸ் வந்து மாட்டிருக்காங்க. ஸோ கடல்ல ஸோ அது வந்துட்டு நம்மளோட ஓமன் உதவியோட INS Tegi ஸோ நம்மளோட போர்க்கப்பலான INS Tegi கூட வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் நம்மளோட நேவி வந்துட்டு பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1972லேருந்து நமக்கு இந்த பார்ட்னர்ஷிப்ன்றது வந்துட்டு இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்னா நம்ம அந்த கண்ட்ரிக்கும் ஒரு சுமூகமான ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ன்றது போயிட்டு இருக்குது. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 1972லேருந்து நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன மிலிட்டரி எக்ஸஸ் வந்து ஓமன்ல பண்றோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல் நஹிஜி ஆர்மி பேஸ்டு அண்ட் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸ்டு அண்ட் நசி அல் பகர் வந்து நேவி பேஸ்ல வந்து நம்ம வந்துட்டு டோட்டலா எல்லா வருஷமும் நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து ஓமனுக்கும் நமக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆபேச்சரி நியூஸ். பத்மஸ்ரீ அவார்டி கமலா புர்ஜரி பாஸ் டெவேட் 74. ஸோ நம்மளோட ஃபேமஸான பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின ஆர்கானிக் ஃபார்மரான கமலா புர்ஜரி வந்துட்டு இப்போ வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்னென்ன அவார்ட்ஸ்ன்றது வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2019 வாங்கியிருக்காங்க. அதர் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் இனோவேட்டிவ் அவார்டு வந்துட்டு பெஸ்ட் ஃபார்மர்ஸுக்காண்டி வாங்கியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் பேஸ்ட் அச்சீவ் பண்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து அவார்டு வந்து நிறைய தந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தந்தப்பட்ட அவார்டு தான் இது ஈக்குவேட்டர் இனோவேட்டிவ் அவார்டு 2002 உங்களுக்கு. ஸோ இந்த அவார்டு வந்து யார் தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒடிசா கவர்மெண்ட் தான் வந்துட்டு இந்த அவார்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். நேஷனல் மேங்கோ டே 2024 செலிப்ரேட்டிங் த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ எல்லா வருஷமும் ஜூலை 22 வந்துட்டு நேஷனல் மேங்கோ டேன்றது செலிப்ரேட் பண்ணப்படுது உங்களுக்கு. ஸோ இந்த டேல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற மேங்கோஸ். ஸோ நமக்கு நிறைய வந்துட்டு மேங்கோஸ்ன்றது இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மேங்கோஸ் வகையில் வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஸோ நம்ம கிட்ட என்னென்ன வகையான மேங்கோஸ் இருக்கிறத சொல்றத விதமாக தான் இந்த டே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த ஒரு டேவை 1987ல இந்த ஒரு டே நேஷனல் மேங்கோ டே வந்துட்டு ஜூலை 22 வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு உருவாக்கியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிளாக் அடாப்டேஷன் டே கமாஸ் தி இந்தியன் ட்ரை கலர். ஸோ வந்துட்டு எல்லாம் இது ஜூலை 22 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்மளோட ஃபிளாக் வந்து அடாப்ட் பண்ண டே பார்த்தீங்கன்னா ஜூலை 22 1947ல தான் நமக்கான ட்ரை கலர் ஃபிளாக் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து எல்லா வருஷமும் நேஷனல் ஃபிளாக் அடாப்ஷன் டேன்றது உங்களுக்கு வந்து கொண்டாடப்படுது. ஸோ இது வந்து எத்தனாவது ஆனிவர்சரி ஆஃப் நேஷனல் அடாப்ஷன் டே பார்த்தீங்கன்னா 77th ஆனிவர்சரி. ஸோ நம்மளோட ஹிஸ்டரி ஆஃப் நேஷனல் ஃபிளாக்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃபிளாக் வந்து டிசைன் பண்ண ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிணைக்கல் வினக்கியான்றவங்க தான் நம்மளோட இந்தியன் ஃபிளாக் வந்து டிசைன் பண்ணாரு. அண்ட் வந்துட்டு 1929ல நம்மளோட மகாத்மா காந்தி வந்துட்டு இதுல வந்துட்டு ஸ்பின்னிங் வீல் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காரு.
ஸோ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃபிளாக்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா ஃபர்ஸ்ட் பினாகே விநாயகா தான் டோட்டலா வந்துட்டு நம்மளோட ஃபிளாக் வந்து ஃபுல்லாவே டிசைன் பண்ணவர். ஸோ அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிளாகோட லென்த் டு பிரெத் ரேஷியோ வந்து 3:2ன்ற ரேஷியோல தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுல வந்துட்டு நமக்கு சென்டர்ல வந்து ஸ்போக் வீல் இருக்கும். ஸோ அதுல எத்தனை வீல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24 வீல்ஸ்ன்றது இருக்கும் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பிரெயின் டே ப்ரோமோட்டிங் பிரெயின் ஹெல்த் குளோபலி. ஸோ வந்து எல்லா வருஷமும் ஜூலை 22 பாத்தீங்கன்னா வந்து பிரெயின் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி வேர்ல்ட் பிரெயின் டே வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பிரெயின் ஹெல்த் அண்ட் நியூராலஜி டிசார்டரை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதே தான் இந்த ஒரு டே வந்து உருவாக்கி இருந்தாங்க. ஸோ இது வந்து எப்போ வந்துட்டு யார் உருவாக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் நியூராலஜி வந்து 2014 தான் இந்த ஒரு டே வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது வந்து 11th வேர்ல்ட் பிரெயின் டே உங்களுக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம்ன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா பிரெயின் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்டிங் அவர் ஃபியூச்சர் தான் இந்த வருஷத்துக்கான தீம் உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.